ஹலோ, வெல்கம் பேக். சந்தோஷ் பார்சலோனாலேருந்து. இன்றைக்கி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட பொண்ணுக்கு வந்து செப்டம்பர் 14th வந்து பர்த்டே. அவளோட 11th பர்த்டே. நான் ஸ்பெயினில் இருக்கேன், என்னோடய பொண்ணு வந்து இந்தியாவில் இருக்கா. என்னோட ஒரு பர்த்டேக்கும் என் பொண்ணும் என்னோட பையனும் 2 பேரும் சேர்ந்து ஹேண்ட் ரிட்டன் க்ரீட்டிங் கார்டு கொடுப்பாங்க. அவங்களே கையிலேயே கிராஃப்ட் பண்ணி எழுதி ஸ்கெட்ச் பண்ணி அது மாதிரி ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுப்பாங்க. அது சர்ப்ரைஸாக கொடுப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இங்கே இருக்கும் போது. ஆனால் நான் அது மாதிரி எதுவுமே அவங்களுக்கு கையில் பண்ணி எதுவும் கொடுத்ததில்லை. இப்போ அவங்க இந்தியாவில் இருக்காங்க, நான் ஸ்பெயினில் இருக்கேன். சரி, இந்த வருஷம் அவளோட பர்த்டேக்கு நானே ஏதாவது கிராஃப்ட் பண்ணி எழுதி ஒரு க்ரீட்டிங் கார்டு அவள் எனக்கு பண்ண மாதிரியே அதே மாதிரி அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதனால சின்ன சின்ன ஸ்டப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த க்ரீட்டிங் கார்டு பண்ணி இங்கேருந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ட்ராவல் பண்ணுறாரு இந்தியாவுக்கு. இன்னும் ஒரு 1 வீக்கில் அவர் வழியாக கொடுத்து சர்ப்ரைஸாக அவளுக்கு அந்த க்ரீட்டிங் கார்டு பாக்ஸ் அனுப்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதுதான் பர்த்டே பாக்ஸு. இந்த பர்த்டே பாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். ரொம்ப நார்மல் ஸ்மால் ஸ்டப்ஸ் தான். 2 க்ரீட்டிங் கார்டு வாங்கியிருக்கேன். இட்ஸ் அ பிளெயின் க்ரீட்டிங் கார்டு. ஐடியா என்னென்னா, இந்த க்ரீட்டிங் கார்டுக்குள்ளே பிளெயினாக இருக்குது. இந்த க்ரீட்டிங் கார்டில் நம்ம கலர் பேப்பர் ஒட்டி இதில் ஏதாவது கையில் எழுதி அவளுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி அனுப்பலான்றது தான் பிளானு. அவளுக்கு பொண்ணுக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு வாங்கியிருக்கேன், பையனுக்கும் வாங்கியிருக்கேன். பையன் வந்து 8 வயசு. அவன் பர்த்டே அக்காவுக்கு பண்ணால் தம்பிக்கு பண்ணணும், அவனும் எதிர்பார்ப்பான். அதனால் அவனுக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு. இந்த க்ரீட்டிங் கார்டும் பிளெயினாக இருக்குது. என்னோடய ஐடியா என்னென்னா, ஐ புட் சம்திங் இங்கே கலர் பேப்பர் மாதிரி போட்டு ஐம் பிளானிங் ஒரு நல்ல ஏதாவது கோட்ஸ் மாதிரி எழுதி இட் கேன் பி இன்ஸ்பைரிங் ஃபார் தெம் அந்த மாதிரி எழுதி அனுப்பலான்னு. அதே மாதிரி ஐ பாட் சம் கலர் பேப்பர்ஸ். இந்த கலர் பேப்பர்ஸ்லாம் வந்து க்ரீட்டிங் கார்டில் வச்சு ஸ்டிக் பண்ணி இதில் தான் எழுதலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். Something like this. And then another interesting thing, என்கிட்ட வந்து கேலிகிராஃபிக் பென் செட் இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணதில்லை. இட்ஸ் அ வெரி ட்ரெடிஷ்னல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் செட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் இதை யூஸ் பண்ணதில்லை. இதை யூஸ் பண்ணி எழுதலான்னு இருக்கேன். ஆனால் எப்படி எழுதுறதுன்னு ஃபிகர் அவுட் பண்ணணும். இந்த கேலிகோகிராஃபிக் நிப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஐ ஹாவ் திஸ் பியூட்டிஃபுல் நிப்ஸு. இந்த நிப்ஸு இங்க் பாட்டில், அந்த நிப்ஸை வந்து இதில் ஃபிட் பண்ணி இதில் இங்கில் தொட்டு எழுதணும். இந்த பழைய கால முறைப்படி எழுதணும். ஸோ இந்த செட்டை யூஸ் பண்ணி, இந்த நிப்ஸை யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு ரைட் த பர்த்டே விஷ். லெட்ஸ் see how it goes. ஸோ இதை ஆரம்பிக்கிறேன் பண்ணுறதுக்கு. பண்ணி முடிச்சுட்டு இதை உங்களுக்கு காமிக்கிறேன். சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்குன்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். பொண்ணு சர்ப்ரைஸ் ஆவான்னு நினைக்கிறேன், ஹாப்பி ஆவான்னு நினைக்கிறேன். இவ்வளோ தள்ளி இருந்துட்டு இதுதான் என்னால் பண்ண முடியும். இப்போ ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் வாட் ஐ கேன் டூ. see you again. ஹலோ, ஃபைனலாக 2 க்ரீட்டிங் கார்டும் கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. இது என்னோட பொண்ணோட க்ரீட்டிங் கார்டு, இது என்னோட பையனோட க்ரீட்டிங் கார்டு. இந்த 2 க்ரீட்டிங் கார்ட்லையும் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி வந்திருக்குன்றதை நான் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது என்னோட பொண்ணோட க்ரீட்டிங் கார்டு. இந்த க்ரீட்டிங் கார்டில் வந்து இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கேன், ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர் மாதிரி. க்ரீட்டிங் கார்டை வந்து ஓப்பன் பண்ணின உடனே
இங்கே ஒரு ஸ்மைலி ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று, இதில் இந்த கூகுளி ஐஸ் வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கரு. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக டோர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். இங்கே வந்து வெல்கம் 11th பர்த்டே அப்படின்னு கொடுத்து இந்த டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இதை அப்படியே ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து ஹாய் அக்ஷுன்னு கொடுத்து ஒரு சின்ன ஹார்ட்டின் கொடுத்து இங்கேயே அந்த கூகுளி ஐஸோட ஒரு பொம்மை மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டோரை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரோசன் அனிமேஷன் சீரீஸோட கார்ட்டூன்ஸ் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இது எனக்கு நேம்ஸ்லாம் தெரியாது, ஆனால் இது என்னோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ரோசன் கேரக்டர்ஸ். அவளுக்கு என்னோட நேம்ஸ் எல்லாமே தெரியும். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட பார்த்தானா கண்டிப்பாக எக்ஸைட் ஆவான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரின்சஸ் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருந்தது, பிரின்சஸ்ஸு. இந்த பிரின்சஸ் இருக்கிறத வந்து இந்த இடத்துல ஒரு பேப்பரில் ஸ்டிக் பண்ணி இது ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இப்படி ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல ஒரு பிரின்சஸ் இருக்குது, ப்ளூ கலரு. இதில் வந்து ஹலோ பிரின்சஸ் அக்ஷு, ஹாப்பி பர்த்டே விஷஸ் ஃப்ரம் டேடி அப்படின்ற ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன். இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து அவளோட ஃபஸ்ட்டு டே, அவள் பிறந்த போது ஒரு ஃபஸ்ட்டு ஹவரில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அவளோட ஃபோட்டோவை வந்து என்ன பண்ணேன்னா ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்தேன். என்னோடய பிரிண்டரில் கலர் ஜெராக்ஸ் எடுத்து அவளோட ஃபோட்டோவை வந்து இதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இங்கே ஹாப்பி பர்த்டே அக்ஷனா ஸ்ட்ரீன்னு கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இந்த கிளிட்டரிங் அந்த பொட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர் மாதிரி இருந்தது, அதை இங்கே கொடுத்துட்டு இங்கேயும் ஃப்ரோசன் கேரக்டர்ஸ் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்டு இந்த இதை நான் சின்னதாக பண்ணினேன். ஒரு ஹாப்பி ஸ்மைலி மாதிரி பார்த்தீங்களா, ஹார்ட்டின் கொடுத்து இது மாதிரி சின்னதாக சார்ட்டில் கட் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே ஸ்வீட் ஹார்ட் அக்ஷனா ஸ்ரீ அப்படின்றத கொடுத்தேன். இதில் வந்து அந்த கேலிகிராஃபி பென்னு அதை வச்சு ஸ்பெஷல் இங்க் அதை வச்சு இந்த லெட்டர்ஸ் எழுதினேன். ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்காது, பட் அதை ஒரு ஸ்பெஷல் பெனில் எழுதி கொடுக்கணும்னு நினச்சேன். இதில் என்ன எழுதியிருக்கேன்னா, மை பிலவட் டாட்டர், மே யூ சோர் லைக் அ பேர்ட், சேசிங் ட்ரீம்ஸ் அண்ட் எம்ப்ரேசிங் லைஃப் டு இட்ஸ் ஃபுல்லஸ்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர், டேட் வில் பி ஃபார் யூ, டு லவ் யூ அண்ட் சப்போர்ட் யூ எவர் அப்படின்னு கொடுத்து சைன் போட்டு டேட்டு. ஸோ இதுதான் மெயின் பேஜு. பர்த்டே விஷஸ் கொடுத்துருக்கேன். இதில் இன்னொரு பேஜ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இந்த 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 2 சார்ட் இதுவுமே நான் தான் ஸ்டிக் பண்ணி இது மாதிரி பேஜஸ் மாதிரி வர மாதிரி கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாசிட்டிவ் கோட்ஸ் இன் லைஃப் அப்படின்னு எனக்கு என்ன ஞாபகம் வந்ததோ அதை எழுதினேன். இது பிளான்டெல்லாம் கிடையாது, மைண்ட்லேருந்து என்னென்ன வந்ததோ அதை எழுதி கொடுத்துருக்கேன். இதில் என்ன எழுதியிருக்கேன்னா, ஹெல்த் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், பி மாரல் அண்ட் ரைட்டியஸ், ஆஸ்பயர் ஹையர், கீப் லேர்னிங் ஆல்வேஸ், be humble, don't be jealous over others, share with needy, respect elders and teachers, have gratitude, stay positive, stand for your rights, learn to negotiate well, make good friends. இதை கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இதெல்லாம் இப்போ படிப்பாலான்னு எனக்கு தெரியல, விளையாட்டுத்தனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிருந்து அதை பார்த்தானா கண்டிப்பாக இதெல்லாம் அவன் மைண்டில் இருக்கும், ஃபாலோ பண்ணுவான்ற ஒரு சின்ன நம்பிக்கை. ஏன்னா நான் எது கொடுத்தாலும் எதை வாங்கி கொடுத்தாலும் பத்திரமா கொண்டு போய் அதை சேஃபாக வச்சுருப்பா. சின்ன சின்ன விஷயங்களாலும் சேஃபாக வச்சுக்குவா. ஸோ இது இப்போ படிக்கிறதுக்கு அவளுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எடுத்து பார்க்கும் போது இது என்னோட டேடிகிட்டேருந்து வந்த தாட்ஸுன்றது இருக்குன்றதுக்காக இதை கொடுத்தேன். இது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபோட்டோஸு. லாஸ்ட் பேஜில் வந்து ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸும் நான் கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டேன். இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவை கையில் வச்சிருக்க மாதிரி. இது 15 days பேபி. என் பொண்ணு வந்து 15 days பேபியாக இருக்கும் போது என்னோட இதில் சாஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இது. கீழே வந்து ஸ்பெயினில் வந்து அவள் செஸ் காம்படிஷன் போகும்போது அந்த செஸ் காம்படிஷனில் எடுத்த ஃபோட்டோ 2021 2022 இருக்கும். இந்த ரைட் சைடில் வந்து பீச்சில் வந்து என் மேலே உட்காந்துருக்கா. இது வந்து இட்டாலியில் எடுத்தது.
அவளுக்கு ஞாபகம் இருக்குமான்லாம் தெரியல. பட் இருந்தாலும் அவன் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே அக்ஷனா ஸ்ரீ யுவர் லவ்விங் டேடி அப்படின்னு இதில் விஷ் பண்ணிவிட்டு இதோட முடிச்சாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடம் பிளெயினாக இருந்தது, இந்த ஃப்ரோசன் ஸ்டிக்கர்ஸ் இருந்தனால அந்த ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் என்னோட எஃபர்ட்டு பொண்ணோட க்ரீட்டிங் கார்டுக்கு. எப்படி வந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். நான் இது மாதிரி பண்ணிலாம் எனக்கு பழக்கம் இல்லை. என் பொண்ணு தான் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவான். எனக்கு இதெல்லாம் யாருக்கும் நான் இது மாதிரி கட் பண்ணிலாம் கொடுத்ததில்ல. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ட்ரை. சரி, வெறும் விஷ் மட்டும் பண்ணாமல் நம்ம ஏதாவது அவளுக்கு எழுதி கொடுக்கலாம், அது இன்ஸ்பைரிங்காக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இது மாதிரி மல்டிபிள் பேஜஸ், ஒரு 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 கார்டு இல்லாமல் மல்டிபிள் பேஜஸ் இருக்கிற மாதிரி கொடுத்து கொஞ்சம் மெமரபுளாக இருக்கட்டும்ன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஷி என்ஜாய்ஸ் சீயிங் திஸ். என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் ஸ்பெயினில் இருந்துட்டு. அவள் இந்தியாவில் இருக்கா. ஹோப்ஃபுல்லி இது அவளை சந்தோஷப்படுத்தும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பொண்ணோட க்ரீட்டிங் கார்டு. நெக்ஸ்ட்டு வந்து பையனோட கார்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பையனோட கார்டு. பொண்ணுக்கு பர்த்டே 14 செப்டம்பர். ஆனால் பொண்ணுக்கு பண்ணும் போது தம்பி பையனுக்கும் அவனுக்கு பண்ணணும். அவன் சின்ன பையன், பொண்ணுக்கு 11 இயர்ஸ் ஆகுது, பையனுக்கு வந்து 8 இயர்ஸ் ஆகுது. அதனால் அக்காவுக்கு என்ன பண்ணணுமோ அதை அப்படியே எதிர்பார்ப்பான். 2 கிட்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக புரியும். அதனால அவனுக்கு ஒரு பர்த்டே க்ரீட்டிங் கார்டு இல்லாமல் ஒரு நியூட்ரலான ஒரு க்ரீட்டிங் கார்டு, ஹிப் ஹிப் ஹூரேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜில். அதே மாதிரி பொண்ணுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஒரு பண்ணணுமோ அதே இடத்துலலாம் அவனுக்கும் ரிலேட்டிவாக பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல பொண்ணுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர் கொடுத்துருந்த மாதிரி அவனுக்கும் அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துட்டேன். இது அப்படியே மேட்ச் பண்ணுறதுக்காக கொடுத்த ஸ்டிக்கரு. இது அப்படி ஓப்பன் பண்ண உடனே அவனுக்கு என்ன பண்ணணுன்னா, அவனுக்கு பர்த்டே இல்லை இல்லையா, அதனால் ஒரு ஏதாவது தீம் எடுத்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்பைடர் மேன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்பைடர் மேன் ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸ்பைடர் மேன் ஸ்டிக்கர்ஸு அந்த கூகுளி ஐஸ் கொடுத்துருந்தேன் பொண்ணுக்கு. ஸோ அதே மாதிரி கூகுளி ஐஸ் இருக்க ஸ்டிக்கர்ஸ் அவனும் எதிர்பார்ப்பான். அதனால் இந்த கார் ஸ்டிக்கர்ஸ் கூகுளி ஐஸோடு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த கார் ஸ்டிக்கர்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இங்கே ஸ்பைடர் மேன் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து டேடிஸ் கிரீட்டிங்ஸ் ரிவீன்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். அவன் பேர் ரிவீன்ஸ் கிரீட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துட்டு இங்கே ஸ்பைடர் மேன் கேரக்டர் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்டேன். பொண்ணுக்கு இந்த இடத்துல எப்படி ஒரு டோர் மாதிரி கொடுத்தனோ அதே மாதிரி ஒரு டோர் மாதிரி கொடுத்து ஒரு ஆரோ கொடுத்து இதை அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி. இதை ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு கார், கூகுளி காரு, இங்கே வந்து ஹாய் ரிவின் கொடுத்து பொண்ணுக்கு இந்த இடத்துல ஒரு ஹார்ட்டிங் கொடுத்துருந்தா அதே மாதிரி அவனுக்கு ஒரு ஹார்ட்டிங் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ அவன் இதே மாதிரி ஒரு ஸ்மைலி ஒரு கேரக்டரு இதே நான் பொண்ணுக்கு பண்ண மாதிரியே சார்ட்டில் பண்ணி கட் பண்ணி ஹாய் ரிவின் கொடுத்துட்டு இங்கே ஹாப்பி பர்த்டே மெசேஜ் பொண்ணுக்கு கொடுத்துருந்தேன். பையனுக்கு வந்து இங்கே ரிவின் இஸ் அமேசிங் கொடுத்துட்டு 2 ஸ்பைடர் மேன் ஹோல்டு பண்ணியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பைடர் மேன் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. இது அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கேரக்டர்னு தெரில. இங்கே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துட்டு இங்கே மெசேஜ் அவனுக்கும் அதே மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். இது என்ன மெசேஜ் கொடுத்துருக்கேன்னா ஒரு விஷ். ஐ லவ் யூ டுடே, டுமாரோ அண்ட் ஆல்வேஸ். நோ தட் you always have a home with me. You can do it. I believe in you and your abilities to achieve great things. Love from Daddy, Santosh. ஸோ பையனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொடுத்துருக்கேன். இது ஒரு வேர்ஸை இதை அப்படியே ஓப்பன் பண்ணால் பொண்ணுக்கு என்னென்னலாம் கோட்ஸ் ஃபார் லைஃப் கொடுத்துருந்தனோ அதே கோட்ஸ் அவனுக்கும் கொடுத்து இந்த ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட், ஆஸ்பயர் அதர்ஸ், டோன்ட் பி ஜெல்லஸ், ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், ஸ்டே பாசிட்டிவ், ஹாவ் கிராட்டிடியூட், ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ரைட்ஸ் அதே மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அவனுக்கு 8 வயசாவது. கண்டிப்பாக இதெல்லாம் இப்போ படிக்கிறதுக்கு அவனுக்கு பொறுமை இருக்காது. அதே ஹோப் தான் பெருசானதுக்கப்புறம் இந்த க்ரீட்டிங் கார்டை எடுத்து பார்க்கும் போது அப்பா இது மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னு நினச்சி ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட கடமை கொடுத்துட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஹி ஃபாலோஸ். அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவன் நேச்சுரலாகவே ரொம்ப அட்ராக்டிவான பையன், ரொம்ப ஒரு மாரலான பையன். அந்த சின்ன வயசுலேயே அந்த பேசிக்லேயே தெரியும் அவன் கேரக்டரு. ஸோ இது நான் எழுதியிருக்கிறது எல்லாமே அவங்ககிட்ட டிஃபால்ட்டாகவே இருக்குது. அது நேச்சுரலாகவே சில பேர்த்துக்கு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது
பட் ஸ்டில் நான் எழுதியிருக்கேன், கண்டிப்பாக இதை அவனுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸு. ஸோ அவனோட இருக்கிற மாதிரி ஸ்பெயினில் எடுத்த ஃபோட்டோஸு, அதே மாதிரி ஒன்று இட்டாலியில் எடுத்த ஃபோட்டோஸு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்பெயினில் இருக்கும் போது அவங்க 2 பேர்த்தையும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவேன், மெடிடேஷன் பண்ண சொல்லுவேன். அவங்க 2 பேர்த்துக்கு இது பிடிக்காது. அது கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியா போயிட்டாங்க, கண்டிப்பாக இந்தியா போயிட்டு அவங்க பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க அங்கே வந்து யாரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் இங்கே பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் அவங்க பண்ணுறது இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் அதை வந்து பார்க்கும் போது சின்ன வயசில் நம்ம இது மாதிரி மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றத அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். இந்த மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதோட வேல்யூலாம் அவங்க பெருசாகும் போது அவங்களுக்கே கண்டிப்பாக தெரிய வரும்போது இதை திரும்பி பார்க்கும்போது நம்மளும் இது சின்ன வயசில் பண்ணிட்டு இருந்தோம், ஏன் நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரிமைண்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஃபோட்டோ ஒட்டி இது ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கேன், குட் ஹேபிட்னு. ஸோ இது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் அதே தான், ஸ்டடி வெல் ரிவிங், யூ ஆர் இன்டெலிஜென்ட் பாய், ஆல் த பெஸ்ட் வித் லவ் டாடி அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இந்த பிளெயினாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு கார் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன், இது கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் 2 க்ரீட்டிங் கார்டு. இதை நான் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி, அதனால் இது ஆல்மோஸ்ட் 6 hours ஆகிடுச்சு. பட் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு 1 weekல ஸ்பெயின்லேருந்து இந்தியா போகிறாரு. அவர்கிட்ட இந்த பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து இதை வீட்டுக்கு கொரியர் பண்ண சொல்லுவேன். செப்டம்பர் 14th தான் ரீச் ஆகும். இந்த வீடியோவையும் நான் செப்டம்பர் 14th தான் அப்லோட் பண்ண போகிறேன். இன்னும் 2 weeks இருக்குது. பை சான்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டாங்கன்னா சர்ப்ரைஸ் பிரேக் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு இதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல் மை எஃபர்ட். நான் இதை ஏன் ஷேர் பண்ணேன்னா, நான் இது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எப்படி வரும்னு தெரில. மேபி இந்த ஐடியா வந்து யாருக்காவது வித்தியாசமாக பண்ணி கொடுக்கணும்னு தோணும் போது இந்த ஐடியா ஸ்பார்க் ஆகலாம். கண்டிப்பாக நீங்கள் என்னோட பெட்டராக தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஐடியா யாருக்கா ஸ்பார்க் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இதை ஷேர் பண்ணேன். அண்ட் அகெயின் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஐ ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. ஐ ஆல்சோ வாண்ட் டு ஷேர் மை ஹாப்பினஸ் யூ ஆல். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட் டு மை சேனல். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.